Hi friends, known with Keerthi Sasi. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ வந்து ஃப்ளோர் அரேஞ்ச்மென்ட்ல மெத்தட் 3 பார்க்க போறோம். ஏற்கனவே மெத்தட் 1 மெத்தட் 2 நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ கொடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். P, Q, R, S, T and V live on different floors in the same building having 6 floors numbered 1 to 6. The ground floor is numbered 1, the floor above it numbered 2 and so on. And the topmost floor is numbered 6. So யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா P, Q, R, S, T and V. So P, Q, R, S, T, V இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருக்காங்க. மொத்தம் 6 ஃப்ளோர் இருக்கு. ஒரே பில்டிங்ல தான் இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 1ங்கிறாங்க. அதுக்கு மேல இருக்க ஃப்ளோர் வந்து நம்பர் 2. அதே மாதிரி 3, 4, 5, 6ன்னு அந்த மாதிரி போகும். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ங்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இதான் வந்து லோவர் மோஸ்ட் ஃப்ளோர். அதுக்கு மேல 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இது வந்து லோவர் மோஸ்ட் ஃப்ளோரு. இது வந்து டாப் மோஸ்ட் ஃப்ளோரு. இது கிரவுண்ட் ஃப்ளோரு. இதுதான் வந்து டாப் ஃப்ளோர். கண்டிஷன் படிக்கலாம். Q lives on an even number floor ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q வந்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர்ல இருக்குன்னு சொல்றாங்க. Q even numberனா 1 to 6 குள்ள even number என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 4, 6. 1 to 6 குள்ள even number வந்து 2, 4, 6. இது மூணு தான் வந்து 1 to 6 குள்ள even number. அடுத்த கண்டிஷன், only 2 people live between the floor on which Q and V live. So Qக்கும் Vக்கும் நடுவுல 2 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. So Qக்கும் Vக்கும் நடுவுல 2 பேர். அவங்க இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். அடுத்த கண்டிஷன் படிக்கலாம். S live on a floor immediately above the floor on which R lives. So R ஓட immediate aboveல S இருக்காங்கன்னு சொல்றாங்க. S live on the floor immediately above the floor on which R lives. So R ஓட immediate aboveல S இருக்காங்க. immediate aboveனா உடனடி மேல். So நடுவுல எந்த மெம்பரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த கண்டிஷன் படிக்கலாம். S does not live on an odd number floor. So S வந்து odd number floorல இல்லன்னு சொல்றாங்க. So even number தான். 1 to 6 குள்ள even number என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 4, 6. So 1 to 6 குள்ள even number 2, 4, 6. இந்த மூணுக்குள்ள தான் வந்து S இருப்பாங்க. either அவங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்க, இல்ல ஃபோர்த் ஃப்ளோர்ல இருப்பாங்க, இல்ல 6th ஃப்ளோர்ல இருப்பாங்க. ஆனா எந்த ஃப்ளோர்ல இருப்பாங்கன்னு நமக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. அடுத்த கண்டிஷன் படிக்கலாம். P does not live on a floor which is immediately above or immediately below the floor on which T lives. So T ஓட immediate above ஆவும் immediate below ஆவும் P இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. So T ஓட immediate above ஆவும் immediate below ஆவும் P இருக்க மாட்டாங்க. ஓகேவா? உடனடி மேல்லயும் இருக்க மாட்டாங்க, உடனடி கீழேயும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னு தான் இந்த இடத்துல வந்து அவங்க வந்து மீன் பண்றாங்க. P does not live on a floor which is immediately above or immediately below the floor on which T lives. So T எங்க இருக்காங்களோ அதுக்கு மேலேயும் P வர மாட்டாங்க, அது கீழேயும் P வர மாட்டாங்க. அடுத்த கண்டிஷன் படிக்கலாம். P does not live on a lower most floor, that is floor number 1. So இதான் lower most floor. Floor number 1 தான் வந்து lower most. இது வந்து டாப் மோஸ்ட். 6th floor number 6 வந்து டாப் மோஸ்ட்.
ஸோ வந்து என்ன சொல்றாங்கன்னா P does not live on a floor which is lowermost சொல்றாங்க. ஸோ lowermost floor number 1ல வந்து P வரமாட்டாங்க. ஸோ P வந்து lowermostல வரமாட்டாங்க. இதான் லாஸ்ட் கண்டிஷன். floor number 1ல வரமாட்டாங்க. சரி வாங்க இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம அசம்ஷன் எலிமினேஷன் மெத்தட் மூலமா சால்வ் பண்ணலாம். இந்த 1 2 3 4 5 6ங்கிறது வந்து அந்த பில்டிங்ல இருக்க 6 ஃப்ளோர். இது ஃப்ளோர் நம்பர் 1, ஃப்ளோர் நம்பர் 2, ஃப்ளோர் நம்பர் 3, ஃப்ளோர் நம்பர் 4, ஃப்ளோர் நம்பர் 5, ஃப்ளோர் நம்பர் 6. இந்த மேல இருக்க ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2, ரோமன் லெட்டர் 3ங்கிறது வந்து நான் ஒரு 3 அசம்ஷன் வந்து கெஸ் பண்ணியிருக்கேன். கண்டிஷன்ஸ் படிக்கலாம். Q lives on an even number floor. So Q வந்து even number floorனு சொல்லியிருக்காங்க. So Q வந்து இங்கேயும் வரலாம், 2ல வரலாம், ஃப்ளோர் நம்பர் 4ல வரலாம், ஃப்ளோர் நம்பர் 6ல வரலாம். எங்க எக்ஸாக்டா வருவாங்கன்னு தெரியாது, அதனால நான் ஒரு 3 அசம்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். செகண்ட் கண்டிஷன் படிக்கலாம். Only 2 people live between the floor on which Q and B lives. So Qக்கும் Bக்கும் நடுவுல 2 people தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. So கீழே எனக்கு ஸ்பேஸ் இல்ல, ஃப்ளோர் நம்பர் 1 கீழே எதுவும் இல்ல. So மேல தான் எனக்கு ஸ்பேஸ் இருக்கு. So அதனால 2 people ஸ்பேஸ் விட்டு V. எனக்கு கீழே ஸ்பேஸ் இருக்கு, மேல ஸ்பேஸ் இல்ல. 2 people இடம் விட்டு V. எனக்கு கீழே ஸ்பேஸ் இருக்கு, மேல வந்து 6 ஃப்ளோர்ஸ் தான் இருக்கு, அதுக்கு மேல ஸ்பேஸ் இல்ல. ஸோ 2 people V. ஸோ Qக்கும் Vக்கு நடுவில் 2 people. கண்டிஷன் கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்த கண்டிஷன் படிக்கலாம். S live on a floor immediately above the floor on which R lives. ஸோ Rஓட இமிடியேட் அபோவா S வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம S வந்து ஈவன் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. S does not live on an odd number floor சொல்லியிருக்காங்க. ஸோ S வந்து 2 4 6ல தான் வருவாங்க. ஸோ Rஓட இமிடியேட் அபோவ்ல வருவாங்க. S live on a floor immediately above the floor on which R lives. ஸோ S ஈவன் நம்பர். ஸோ இங்க வந்து ஆல்ரெடி 2ல Q இருக்காங்க, எனக்கு 4 வேக்கண்டா இருக்கு, 6 வேக்கண்டா இருக்கு. நான் வந்து 4ல S போட்டேன்னா எனக்கு கீழே வந்து R வருவாங்க. Rஓட இமிடியேட் அபோவ்ல S இருப்பாங்க. Rஓட இமிடியேட் அபோவ்ல S இருப்பாங்க. S ஈவன் நம்பர்ல கரெக்டா இருக்கு. இதே நான் 6ல S போட்டேன்னா எனக்கு V இங்க இருக்காங்க. ஸோ என்னால இங்க R போட முடியாது, அதனால என்னால 6ல S வந்து போட முடியாது. அடுத்த அசம்ஷன்ல நான் போடுறேன். இப்ப S does not live on an odd number floor சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்பர் தான். S live on a floor immediately above the floor on which R lives. So Rஓட இமிடியேட் அபோவ்ல வரும். செகண்ட் ஃப்ளோர் நம்பர் 2ல போடுறேன். ஸோ அதோட இமிடியேட் அபோவ்ல S போட முடியாது, இது ஆட் நம்பர். ஸோ அதனால இங்க வர மாட்டாங்க. ஸோ 2ல S போட முடியாது, 4ல ஆல்ரெடி Q இருக்காங்க. ஸோ அதனால 6ல போடுறேன். 6ல S போட்டேன்னா கீழே என்னால R போட முடியும். ஸோ வந்து கண்டிஷன் கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. S live on a floor immediately above the floor R lives. Rக்கு மேல immediate aboveல வருது. S வந்து ஈவன் நம்பர்னு சொல்றாங்க. 6 ஈவன் நம்பர். கரெக்டான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்த அசம்ஷன் போலாம். S live on a floor which is above the floor on which R lives. So even number சொல்லிருக்காங்க S. So S இங்க போட்டேனா R இங்க வரும். ஆல்ரெடி 4ல போட்டேனா இங்க V இருக்கு, போட முடியாது. 6ல போட்டா இங்க Q இருக்கு, இங்க போட முடியாது. சோ அதனால நான் ஃப்ளோர் நம்பர் 2ல போறேன். கீழ வந்து R S ஈவன் லெட்டர் கரெக்ட்டா வருது. அடுத்த கண்டிஷன் படிக்கலாம். P does not live on a floor which is immediately above or immediately below the floor on which T lives. So T ஓட immediate above ஆவும் immediate below ஆவும் வரமாட்டாங்க Pன்னு சொல்றாங்க. So இங்க எனக்கு 2 ஸ்பேஸ் இருக்கு. அதுவும் இல்லாம P வந்து ஃப்ளோர் நம்பர் 1ல வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. P does not live on the lowermost floor, that is floor number 1 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால P இங்கே தான் வருவாங்க, இங்கே வரமாட்டாங்க ஃப்ளோர் நம்பர் 1. ஸோ மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா P Q R S T மட்டும்தான் பாக்கி.
ஸோ T இங்கே போடுறேன். ஸோ இந்த கண்டிஷன் படிங்களேன். P does not live on a floor which is immediately above or immediately below the floor on which T lives. So T ஓட immediate above ஆவும் P வரல, immediate below எந்த ஃப்ளோரும் இல்லை. ஸோ இது கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அடுத்தது படிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு 2 ஸ்பேஸ் இருக்கு. ஸோ P இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். T இங்கே வரலாம், இல்லைன்னா இங்கே வரலாம். எங்கே வேணா வரலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா Tயோட இமிடியேட் அபோவாகவும் இமிடியேட் பிலோவும் P வரமாட்டாங்கிற கண்டிஷன் இருக்கிறதுனால இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இதை நான் எலிமினேட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே வந்து P இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். T இங்கே வரலாம், இல்லைன்னா இங்கே வரலாம். ஸோ Tயோட இமிடியேட் அபோவாகவும் இமிடியேட் பிலோவாகவும் P வரமாட்டாங்கிறதுனால இந்த கண்டிஷனை நான் எலிமினேட் பண்ணுறேன். ஸோ நம்ம கரெக்டான சொல்யூஷன் இதான். செக் பண்ணிக்கலாம். Q lives on an even number floor. So Q வந்து floor number 2ல இருக்கு. கரெக்ட். Only 2 people live between the floor on which Q and V live. Q க்கும் V க்கும் நடுவில் 2 people சொல்லியிருக்காங்க. Q க்கும் V க்கும் நடுவில் R, S. So இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கரெக்ட். S live on a floor immediately above the floor on which R lives. So R ஓட immediate above S வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. R floor number 3ல இருக்காங்க. immediate above S வந்திருக்காங்க. இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. S live on a floor which is S does not live on an odd number floor சொல்லியிருக்காங்க. ஸோ S வந்து ஈவன் நம்பர்ல தான் இருக்கு. floor number 4. இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. P does not live on a floor which is immediately above or immediately below the floor on which T lives. ஸோ T ஓட immediate aboveவும் immediate belowவும் P வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, T ஓட immediate aboveலையும் P இல்ல, T ஓட immediate belowலையும் P இல்ல. ஸோ P வந்து 6th ஃப்ளோர்ல இருக்காங்க, T வந்து 1st ஃப்ளோர்ல இருக்காங்க. P வந்து does not live on an lowermost floor சொல்லியிருக்காங்க. ஆமா, P வந்து 6th ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. lowermost floor கிடையாது, ஃப்ளோர் நம்பர் 1 கிடையாது. எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இதான் கரெக்டான சொல்யூஷன். ஸோ இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, who among the following live on the floor exactly between the floor on which Q and V live அப்படின்னு கேட்குறாங்க. இதில் யார் வந்து Qக்கும் Vக்கும் நடுவில் எக்ஸாக்ட்லி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ Q வந்து 2nd ஃப்ளோரில் இருக்காங்க, V வந்து 5th ஃப்ளோரில் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் R இருக்காங்க, 4th ஃப்ளோரில் S இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து RS. Who among the following lives on floor number 5? ஸோ ஃப்ளோர் நம்பர் 5ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா V இருக்காங்க. On which of the following floor does T live? ஸோ T எந்த ஃப்ளோரில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா T வந்து 1st ஃப்ளோரில் இருக்காங்க. ஸோ நம்ம அசம்ஷன் அண்ட் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.